சவுக்கு சங்கர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினனால தான் இன்னைக்கு திமுக வந்து அவரை பழி வாங்குது அப்படின்றது அவங்களுடைய டாக். இதற்கும் திமுகவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லை. ஆனால் திமுக வந்து நடத்திருந்தால் பல வழக்குகளை வந்து அப்பொழுது அந்த டைம்லேயே வந்து அவர் மேலே போட்டிருக்காங்களே 4 வழக்குகள். தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது, இதற்கு முன்பு கைது செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அரெஸ்ட் ஆனது, இது எல்லாமே வந்து இவர் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் வந்து கைது செய்யப்பட்டாரா? வந்து சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, சந்தியா அவர்கள் 5 வருடத்துக்கு முன்பு கொடுத்த வழக்கை வந்து எடுத்துக்காம இப்போ வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம இப்போ நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசுனீங்கன்னா அந்த 2-3 அக்கா ஃபோன் பண்ணி உங்களை திட்டுவாங்கல்ல. இப்போ ஆமா, திட்டுவாங்க, காரி துப்புவாங்க, ஏன்னா அக்கா தங்கச்சி விட பிறகு இடம்னு கேட்பாங்க. இந்த அம்மா வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க, ரிட்டர்ன் வராங்க. இதை வச்சு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சொல்கிறது கூச்சமாக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக எழுதியிருப்பார். ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரதை வச்சு அவங்களால என்னென்ன கற்பனை கதைகள் எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி வச்சிருப்பார் அதில். ஸோ அந்த வகையில் ஏடிஜிபி அருண் அவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனால் இவர் தொடர்ந்து அவர் மீது வன்மத்தை கொட்டிகிட்டே வந்தார். நீங்கள் சொன்னது தான் உண்மை. ஆக்சுவலாக யார் தெரியுமா, ஜோ பைடனோட சொந்தக்காரன் தெரியுமா அந்த மாதிரி பேசி உன்னை எரிச்சிட வேண்டின்னு இருக்காருங்க. ஒன்று எரிச்சிட வேண்டிய எஃப்ஐஆரில் இருக்குது, அதில் தெளிவாக இருக்குது, எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைனாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஆர்காசம் அவங்களுக்குள்ளே அண்ணன் தான் அடுத்து அப்படின்னு பேசிக்கிட்டு அடுத்த முதல்வருங்க. நேற்று ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க, 2026 தேர்தலுக்கு அண்ணனை வந்து பலப்படுத்தாதான் அப்படின்னு நேற்று ஒருத்தன் போட்டிருக்கான். நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் திமுக அரசாங்கத்தால் வந்து பழிவாங்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பு ஊடகவியலாளர்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. உண்மையாகவே சவுக்கு சங்கரை வந்து பழிவாங்குவதற்கு தான் வந்து இந்த ஒரு நடவடிக்கையா அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். சவுக்கு சங்கர் அவர்கள், நான் நேரடியாகவே உங்ககிட்ட கேட்குறேன், திமுக அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறாரா? இது வந்து சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களுடைய டாக்கு. அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினனால தான் இன்னைக்கு திமுக வந்து அவரை பழி வாங்குது அப்படின்றது அவங்களுடைய டாக்கு. பட் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற ஒரு இது இருக்குது. டோட்டலாகவே ஸ்டோரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த முறை அவர் சிறைக்கு போகும்போது வந்து எந்த வருஷம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2022 ஆமாம், கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் போனார்ல. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன வழக்கு அவர் மேலே போட்டிருந்தாங்கன்னா, நீதிபதிகளுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள் வந்துட்டு அவர்கள் வந்து நீதிபதிகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, தவறாக பேசினார். அப்படி ஒரு மாதிரி பெண் ஓயக்கள்னு சொல்லி அவங்கள வந்து தவறாக சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து அந்த விதவை பெண்கள் வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து பேசியிருந்தார். ஸோ அதுக்கு தான் வந்து நீதிமன்றம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவருக்கு மேலே வந்து அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இதற்கும் திமுகவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இல்லை. ஆனால் திமுக வந்து நடத்திருந்தால் பல வழக்குகளை வந்து அப்பொழுது அந்த டைம்லேயே வந்து அவர் மேலே போட்டிருக்காங்களே 4 வழக்குகள் போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கவே இல்லை. சிறையில் தள்ளுற அளவுக்கு எந்த வழக்குமே உள்ளே போகிற அளவுக்குலாம் அவங்க எதுவுமே ஒரு இனிஷியேட்டே பண்ணவே இல்லை. அவங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோர்ட் ஆஃப் கண்டெம்ட் 6 மாதம் வந்து அவருக்கு சிறை தண்டனை வந்து கொடுத்தாங்க. மதுரை பெஞ்சில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து அந்த ஒரு தண்டனையை கொடுத்தது. சிறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தண்டனை. அது ஃபர்தராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 50 நாள் கிட்ட டைம் போயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு அவருக்கு பெயில் ஆகுதுன்னு வைங்களேன். திமுக அரசாங்கம் இன்னைக்கு போயிட்டு ஒரு 4 வழக்குகள் வந்து அவர் மீது வைக்கிறாங்க. அது வைக்கக்கூடிய வழக்குகள் என்னென்ன அப்படின்னா, கோ பேக் மோடின்னு ஒரு ட்வீட் போட்டது ஒன்று, 2வது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப வல்கராக பேசின ஒரு ட்வீட் ஒன்று. இது போன்ற ட்வீட் தான் வந்து ஒரு 4 வழக்குகளும் வந்து எடுத்து வைக்கிறாங்களே தவிர, இவர் வந்து ஒரு ஊழலை பத்தி பேசினாரு, ஆதாரம் இல்லாம பேசினாரு அப்படின்ற வழக்கு எதுவுமே வந்து இவர் மேல வைக்கல, போடல. திமுக வந்து இது தேவையில்லைன்றேன் நான். இது வந்து உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். திமுக வந்து ஆட்சி அமைச்சிச்சுல 2021 திமுக ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலினை தவிர வேற முகம் கிடையாதுங்க. வேற யாராவது இருக்காங்களா? நீங்க எடப்பாடி அவர்களை சேர்க்க முடியாது. அவர் நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், வெயிலில் போகும்போது நனலில் ஒதுங்குவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒதுங்கி நிற்கிறார் அவர். அரசியலேருந்து இப்போ ஒதுங்கி தான் இருக்காரு. பார்த்தா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நெடுஞ்செழியன் இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பன்முக போட்டி இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த போட்டியே இல்லை. நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் பண்ணலாட்டி அவங்களை தூக்கி உள்ளே வச்சு தான் ஆட்சி நடத்தணுன்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் திமுக வந்து பழி வாங்காதா, இப்படி தான் அவங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க பழி வாங்குவாங்க.
எப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பாமகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை எடுத்து கையில் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சை வந்து பல பேர் பார்க்கும்போது திமுக அதை நிறுத்துவதற்கான வேலைகளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். ஆனால் சவுக்கு சங்கர் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தலை. ஏன்னா இவங்க வழக்கு தொடுக்கிறதா இருந்தால் ஏற்கனவே தொடுத்துருக்கலாமே. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஒரு இடத்துல போய் செல்ஃபி எடுத்ததுக்கே வழக்கு போட்டிருக்கலாம் அவங்க. ரெண்டாவது சபரீசனை பற்றி தனிப்பட்ட நபரை பற்றி பேசும்போது வந்து நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கலாம், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேச. என்னோட கேள்வியே வந்து இன்னும் உங்களுக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது, இதற்கு முன்பு கைது செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அரெஸ்ட் ஆனது, இது எல்லாமே வந்து இவர் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் வந்து கைது செய்யப்பட்டாரா? கைது செஞ்சதுக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசணும் சம்மந்தமே கிடையாது. இவர் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவேன்ற பேரில் தனிப்பட்ட முறையில் சிலரை தாக்கி பேசினார். குறிப்பாக அந்த லாஸ்ட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களை தாக்கி பேசினால தான் கைது செய்யப்பட்டார். இது அரசாங்கத்தை எடுத்து பேசினாலாம் கைது. அது போன்ற ஒரு பின்பம் தான் வந்து இங்கே ஒரு கட்டமாக வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து இதான அரசியல் இப்படி தானே பண்ணணும். அவர்கள் ஆதரவாளர்கள் இப்படி தானே சொல்ல முடியும். கடந்த முறை உங்களுக்கு தெரியும் கோலமாவு சந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு, பார்த்துருப்பீங்க, படிச்சு. ஆமாம், சந்தியா ரவிசங்கர் அவர்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க தான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டு அரஸ்ட்மெண்ட் எல்லாமே அதில் வந்து. அந்த இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அப்போ அந்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. இல்லை, அது ஆக்சுவலாக வந்து ப்ரொசீடிங் சூரியா. இப்போது உதாரணத்துக்கு நான் என்னை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நான் சிறையில் இருக்கிறேன். சிறையில் இருக்கும்போது என் மீது வேறு எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதுக்குள்ளே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருப்பாங்க. பதிவு பண்ணாமல் இருக்கிற எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே பெண்டிங்கில் தானே இருக்குது. சிஎஸ்ஆரும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒன்றா அந்த வழக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். போதுமான ஆதாரம் இருக்குது, உண்மையாகவே நான் பண்ணது தப்பு, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் இப்போ உள்ள இருக்கும்போது வருஷ அடுத்தடுத்த வழக்குகள் போடுறது வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கமாக தான் தெரியுது. அதான் நான் சொல்ல. இப்போ வந்து சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, சந்தியா அவர்கள் 5 வருடத்துக்கு முன்பு கொடுத்த வழக்கை வந்து எடுத்துக்காம இப்போ வந்து எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த கேஸை கொடுத்துட்டு தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்ட்டு பிஎம் ஆஃபீஸ்க்குலாம் அவங்க லெட்டர் போட்டிருந்தாங்க. பிஎம் ஆஃபீஸ் வந்து ரிப்ளை வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்துமே இங்கே நடவடிக்கை அவங்க எடுக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவரை கைது செய்யும்போது அவர் மீது பல வழக்குகள் வேறு எதுவும் இருக்கா, வேறு எது ஸ்டேஷனில் அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றதான் எடுப்பாங்க, தேடி எடுத்து அது மொத்தமாக வந்து பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வழக்கில் இருக்கும்போது நாளைக்கு இன்னொரு பிரச்சனைனா இவர் மீது இன்னொரு வழக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் ஏன் அதை பார்க்கல, நீதி கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை எடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பழிவாங்க நோக்கமாலாம் பார்க்க. ரெண்டாவது, அவர் மேலே போடப்பட்டிருக்க கஞ்சா கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கஞ்சாவே வந்து அவர் வச்சில்ல, இவர் அரெஸ்ட் பண்ணது நைட்டு, ஆனால் வழக்கு பதிவு பண்ணது அடுத்த நாள் காலையில் அப்படின்றாங்க. எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இவராக வாலண்டியராக கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் டெஸ்ட் எடுக்கலாம்ல. ட்ரக் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து கஞ்சா பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு? அப்படி பார்க்கும்போது கஞ்சா வழக்கு ஒரு மேல போடப்பட்டிருக்கிறது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி தானே வந்து இப்போ தோணுது. அது உண்மைன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த எஃப்ஐஆரை படிக்கும்போது தெளிவாக இருக்குது. தாசில்தார் முன்னிலையில் தான் வந்துட்டு அவர்கள் வந்து அந்த சோதனை நடத்தியிருக்காங்க. இரண்டாவது வந்துட்டு அது ப்ரொசீஜருங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து அவருடைய அலுவலகத்தை உடைச்சி வந்து உள்ள சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு அலுவலகத்தை உடைக்கும் போது பக்கத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ அல்லது லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் யாரையாவது கூட வச்சுக்கிட்டு அவங்க விட்னஸ், ஏன்னா நாளைக்கு இவங்க போயிட்டு சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து அலுவலகத்தை உடச்சி சோதனை நடத்திட்டு அவங்க போன பிறகு உள்ளே இருந்து நிறைய பொருட்கள் வந்து காணும் அப்படின்னு அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. அப்படின்றதுக்காகவே கூட விட்னஸ்க்கு உங்களுக்கு ஆளுங்களை அங்கே வைப்பாங்க. இன்னைக்கு போன சோதனையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஎஸ்பி தலைமையில் நடத்தியிருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, எஸ்ஐ 2 பேர் இருந்திருக்கிறாங்க நான் விசாரித்த வரைக்கும். அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, சென்னை கார்பரேஷன் வந்து ஒருத்தவங்களை விட்னஸ்க்கு அங்கே வர வச்சிருக்கிறாங்க. இத்தனை பேர் தலைமையில் தான் இன்னைக்கு வந்து அந்த சோதனை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அலுவலகத்துலேயும் வந்து அந்த சோதனை இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. அவருடைய வீட்லயுமே வந்து ரைடு வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக பழி வாங்குது இல்லாட்டி ஆளுங்கட்சி பழி வாங்குது அப்படின்ற கான்செப்டே கிடையவே கிடையாதுங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் தமிழக காவல்துறை வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டாங்க. தொடர்ந்து வந்து வந்து அரெஸ்ட் ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேடிஸை பற்றி பேசி தான் உள்ள போகிறாரு. நீங்கள் தொடர்ந்து வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசுகிறது, அதுவும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள். யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச 2-3 அக்கா இருக்காங்க, எஸ்ஏ இருக்காங்க. அவர்கள் வந்து பதவி உயர்வு பெற்றாங்கன்னா இப்போ இவர் சொன்ன அர்த்தம் எப்படி இருக்கும், பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்?
இப்படிலாம் நம்ம இப்போ நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசுனீங்கன்னா அந்த 2-3 அக்கா ஃபோன் பண்ணி உங்களை திட்டுவாங்கல்ல. இப்போ ஆமா, திட்டுவாங்க, காரி துப்புவாங்க, ஏன்னா அக்கா தங்கச்சி கூட பிறகு இடம்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை என்ன பண்ணுது, இதுக்கு மேல வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இருக்கிற வழக்கெல்லாம் போடு, இந்த ஆள் வெளியே விட்டோம்னா இன்னும் டேஞ்சர் தான். ஏன்னா ஒரு தடவைக்கு வந்து பட்டா திருந்தணும், மறுபடியும் வந்து நீங்க பண்றது. அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த ஆர்டிக்கல் வந்து அவ்வளோ யோக்கியமாக இவர் என்ன சொல்லுவார், இது வரைக்கும் நான் மன்னிப்பு கட்டது கிடையாது, வாட் ஐ செட் நான் என்ன சொன்னோன்னா அதில் தான் நிற்பேன்னார்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ணதை சரி விட்டுருங்க, ரிமூவ் பண்ணிட்டாரு, அதெல்லாம் விடுங்க. அந்த கட்டுரை எழுதிட்டாரு, அதில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு ஃபுட்டேஜ் சேர்த்துருக்காரு. இந்த அம்மா வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க, ரிட்டர்ன் வராங்க. இதை வச்சு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சொல்கிறது கூச்சமாக இருக்குது, அவ்வளோ அசிங்கமாக எழுதியிருப்பார். ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரதை வச்சு உங்களால் என்னென்ன கற்பனை கதைகள் எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி வச்சிருப்பார் அதில். இந்த அம்மா அதனால தான் வழக்கை தொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் அந்த இதை ரிமூவ் பண்ணாங்க. மொத்தத்தில் இவர் மீது போடப்பட்டிருக்க வழக்குகள் அனைத்துமே வந்து இது போன்ற வழக்குகள் தான். பெண்களை வந்து பேசுறது. இவர் வந்து இப்போ வந்து நல்லா பாருங்களே, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருடைய ஏடிஜிபி அருண் அவர்கள், இவர் வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவரை திட்டும் போது இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொன்னார் பாத்தீங்களா, இவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தது. அப்ப தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருப்பாங்க மைண்ட் செட்டா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இதுல வந்துட்டு இந்த பெண்ணை பத்தி பேசுறது, இந்த ஜாதியை பத்தி பேசுறது, ஏற்கனவே வந்துட்டு அந்த ஒருத்தவர் வந்து இவருடைய ஆபீஸ்ல அந்த அலுவலகத்துல இருந்தக்கூடிய வீடியோக்களெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் சேனல்ல போடுறான், மதன் ரவிச்சந்திரன். அவன் போடும்போது என்ன சொல்றான், முக்குளத்து சமுதாயத்துக்கு எதிராக அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ் அண்ட் இருக்குன்றான். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவர்கள் பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்துட்டு ஜாதி ரீதியாகவே பேசுறது, அது இது வந்து இவருக்கு வந்து பழக்கமாகவே இருந்தது. இது வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப்ல என்ன இருக்குது, 3 வருடத்துக்கு முன்பே ஒரு தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான், ஜாதி வரி பிடித்த சவுக்கு சங்கர் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதுக்கு எவிடன்ஸோட போட்டிருக்கான், எங்கெங்கே என்னென்ன பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதி வரியோட பேசுறது. 2வது, பெண்கள் ஆண்களை வந்து ஒரு உயர் அதிகாரியை குச்சப்படுத்தி பேசும்போது அவங்க கூட சேர்ந்து பல பெண்களை சைட் மணிக்கு அடிக்கிறது. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்குலேயே பார்த்தீங்கன்னா இவர் மீது அந்த கோர்ட்டுடைய அந்த ஜட்மெண்ட் காப்பீஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து தெளிவாக ஒரு சில வார்த்தைகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து இவர் வந்து ஒரு வன்மத்தை தான் வந்து கக்கறாரே தவிர இருக்கக்கூடிய ஃபேக்டை வந்து இவர் பேச மாட்டுறாரு. பெண்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து இவர் கக்கறாருன்னு தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணி 5% ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 95% கதை அளந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும் இவருடைய இன்டர்வியூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசலாம் விமர்சனம். நம்ம இந்திய நாடு வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்துட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போய் ஏதோ இது போடும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போதே பார்த்து கேட்கணும், நீங்கள் தூண்டுற மாதிரி கேட்டிங்கன்னா உங்கள் மாதிரி வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு வாரம் இப்போ ரிப்ளை நோட்டீஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதாவது அவகாசம் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேனே, ஒரு இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணும், நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இப்படிலாம் இருக்கலாம், எனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த அடிப்படையில் இது இருக்கலாம் அப்படின்றதோட தான் நிப்பாட்ட முடியும். உங்களோட விமர்சனம் அதான் வைக்க முடியும். இல்லை நான் போய் பார்த்தேன், பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன், அவர் வந்து உட்காந்து கஞ்சா அடிச்சுருந்தார், பக்கத்தில் தான் அவர் இருந்தார், நான் இவர்கிட்ட பேசினேன், அவர் பார்த்து என் கண்ணில் தான் பார்த்தாரு, லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே கை விட்டுருந்தார், இப்படிலாம் பேசுன இவர் ஏதோ காமெடியில் பரிதாபங்களில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இவர். உதயநிதி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாராம், சிஎம் அவர்கள் உட்காந்துருந்தாரா, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம், இல்லைன்னாராம், டீ கொண்டு வந்தாங்களாம், குடிச்சாராம். அப்போ தான் சொல்கிறாரு, ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து கொண்டு இருக்குதுன்றாரு, கொள்ளையடிச்ச காசில் அவங்க டிவி போட்டு கொடுத்தாங்க குடிப்பாராம், எப்படி இருக்கு? ஸோ இவர் வந்து அதுவுமே அவர் சந்தித்தார் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது, அதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இல்லை ஆக்சுவலி ஒரு சந்திக்கலை, நான் விசாரிச்சிங்களா, ஒரு 2-3 பேர் சொன்னாங்க இல்லை சந்திக்கலை அப்படின்ட்டாங்க. இப்போ பல பேர் கேட்டாங்கன்னா டீ குடிச்சாரா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, அவர் முதல் போனாரான்றதே எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் சில விஷயங்களில் வந்து மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் கொடுக்கும்போது சேர்ந்து வேணால் கொடுத்துருக்காரு. இப்போ அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, சவுக்கு இருக்கும்போது ஆளுங்கட்சி வந்து ஒரு இதாக இருந்துச்சு, பயந்துக்கிட்டு இருந்தாங்க, தனிநபரை பார்த்து. திமுக எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமாங்க? இத்தனை ஆண்டு காலத்தில் அவர்கள் எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. தனிநபர் சவுக்கு சங்கர் மாதிரி எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசின விஷயத்தை தாண்டியா சவுக்கு சங்கர் பேசிட்டாரு. சாட்டை துரைமுருகன் அளவுப்பட்ட கஷ்டத்தைய சவுக்கு சங்கர் பட்டார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றப்போ உங்களுடைய வன்மத்தை கொட்டுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் சமூக போராளி மாதிரிலாம் உங்களால் எடுத்துக்க முடியாது. கரெக்டாக கேட்டீங்க. வன்மத்தை வந்து தான் வந்து அவர் கக்கி இருக்கிறார். அதுவும் சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ ஆதரவு கொடுக்கல, சாட்டை துரைமுருகன் வந்து சவுக்குக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ஐஏ ரைடு நடந்த போது நீங்கள் என்னென்னலாம் வந்து அப்போ கட்டுக்கதைகளை வந்து சொல்ல முடியுமோ சொன்னீங்க. இங்க இருந்து ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறவர்கிட்ட இருக்கிறாங்க,
கிளப் ஹவுஸ்ல வந்து உரையாடுறாங்க ரெண்டு பேரும். கோடியா வந்து பணம், பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பேப்பர்ல எல்லாம் ஆர்டிகல் வந்தது பாத்தீங்களா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ரெண்டா உடைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிகல்ல யாரால வந்தது அப்படின்னா இவர் சொல்லி போட்டதுதான். அண்ணன் சவுக்கு சொல்லி தான் வந்து அந்த ஆர்டிகல் வந்து போட்டது. அவரும் வந்து குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ரெண்டாவது சீமான் அவர்கள் இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாருன்னு தோணுது. ஒரு அந்த இடத்துல மற்றவங்களா இருந்தால் அசிங்கமாக கேட்டிருப்பாங்க, அதை யோக்கிய பண்ண கைகால உடச்சு விடுங்க அப்படி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தெளிவாக சொன்னார், தம்பி அதை தவிர்த்திருக்கலாம். இது ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அழகு. உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 3 ஆண்டு சாதனைன்னு பேசும்போது பலர் வந்து திமுக மேலே பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அவங்க பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், அதை வேறு விஷயம், நீங்கள் விடுங்க சரிங்களா. அவங்க பண்ணக்கூடிய திட்டங்கள்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எதிர்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த 3 வருஷம் எப்படி அவங்க ஆட்சி பண்ணாங்க? எத்தனையோ முறையாக ஆட்சி கவுந்திருக்கு, இந்த 3 வருஷம் எப்படி கொண்டு வந்தார் அவர்? இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அரசியல் வியூகம் தான். ஏன்னா மோடி அவர் இது ஒரு கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இருக்கும்போது இதே பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இருக்குது, உங்களுக்கு மோடி அரசாங்கம் இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. எத்தனையோ மினிஸ்டர்ஸை வந்து குறி வைக்கிறாங்க, எத்தனையோ எம்எல்ஏ வந்து குறி வைக்கிறாங்க, எத்தனையோ எம்பியை குறி வைக்கிறாங்க, அவங்க முதல்வர் குடும்பத்தை குறி வைக்கிறாங்க. அதெல்லாம் சமாளித்து 3 வருஷம் முக்கிய கொண்டு வந்துட்டாங்கன்னா இது பெரிய விஷயம்தான். இவங்களுக்கு வந்துட்டு சவுக்கு சங்கர்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் போனால் என்ன, முதல்வருடைய உடல்நிலை குறித்து பேசுகிறாரு, அவரை கொஞ்சம் வார்ன் பண்ணுங்க, தமிழக காவல்துறை வார்ன் பண்ணுங்க. இது வந்து ஏன்னா பேசக்கூடாது நீங்கள் எப்படி, அது வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்பார் அவர், அதுக்கு ஒரு இன்டர்வியூவில் ஒரு இது சொல்லியிருப்பாரு, ஜெயலலிதா அவரை பற்றி மட்டும் பேசுனீங்க அது சரியா, அது தப்புன்றனால தான் பேசக்கூடாதுன்றது, அதை மறுபடியும் நீ பேசுன எப்படி. அதே மாதிரி முதல்வர் குடும்பத்தை வந்து நீங்கள் பேசுகிறீங்க, விமர்சனம் வைக்கலாம். முதல்வர் குடும்பம் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, ஆனால் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் இந்த தகுதியான ஒரு எவிடன்ஸ் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எளிமையாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விமர்சனத்தில் 2 விதம் இருக்குங்க. ஒன்று வந்து இப்போ நான் யாருன்னு தெரியாது, உங்களை யாருன்னு தெரியாது, இப்போது நம்ம 2 பேரும் மேலே ஒருத்தவங்க வந்து விமர்சனம் வைக்கும்போது அந்த பையன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, இது ஒரு வகை விமர்சனம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சிஎம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சிஎம்மாக இருக்கிறவங்க முன்னாடி அவன் அப்படி தான் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பதவி ஒன்று இருக்குது, மக்கள் பிரதிநிதி. அப்போது கொஞ்சமாச்சும் சாலிடான ஒரு எவிடன்ஸ் ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல கொடுத்தாகணும் நம்ம. அப்போ கொஞ்சமாச்சும் எவிடன்ஸோடு நீங்கள் பேசணும். இவர் பேசுகிறது எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது. ரெண்டாவது இந்த இதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது தெரியுமா. ஏடிஜிபி அருணை பற்றி பேசினார்ல, அதுக்குமே எவிடன்ஸ். ஃபஸ்ட்டு அது என்ன வழக்குன்றதை சொல்லுங்களேன், பார்க்குறவங்களுக்கு அது புரியட்டும். அது அதாவது ஒன்றும் இல்லை, இவருக்கு நான் பேசினாலும் யோசிச்ச சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக வந்து இவருக்கு வந்து காவல்துறையில் வந்து யாரையாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்பார் போல். அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்கலன்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது, அவர்கள் மீது வன்மத்தை கொட்டுவதெல்லாம் இவருக்கு வந்து கைவந்த கலை, இவர் ரெகுலராக பண்ணுறது தான் அது. ஸோ அந்த வகையில் ஏடிஜிபி அருண் அவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல், அதனால் இவர் தொடர்ந்து அவர் மீது வன்மத்தை கொட்டிகிட்டே வந்தார். நீங்கள் சொன்னது தான் உண்மை, ஆக்சுவலாக அதான் கொட்டிட்டு வந்தார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவருடைய சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கைது செய்யப்படுறான். அவன் மீது பதியப்பட்ட வழக்கு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். வந்து ஏதோ ஒரு பணத்தை வந்துட்டு நண்பர்கள்ட்ட வேலை வாங்கி தருவதாக கூறி வாங்கின பணத்தை வந்து இதை ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டான் ஜாமீனில். இந்த பையன் உள்ளே போனான்ல, உள்ளே போகும்போது அந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இவர் போட்ட ட்விட்டு மற்றவங்களாம் இந்த கூட அந்த சவுக்கு ஆதரவாளர்கள் இவங்களாம் ஏற்றி விட்டு அவர் வந்து சவுக்கு ஹைனாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏற்றி விட்டு அவர் நல்லா அனல் தீப்பிடிக்க விட்டுட்டு நேராக ரெட்பிக் ஸ்டுடியோக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் உட்காந்தவர் அடிக்கிற வெயிலில் என்ன பேசணும்னு தெரியாமல் மதியம் இருப்பார் போல் உட்காந்துட்டு, இவங்க காவல்துறையினால இப்படிதான் அப்படிதான் ஏடிஜிபி அருண் பொறுக்கிங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் என்ன இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் கூட சுற்றி இருக்கேன் ஃபிலிக்ஸ், உங்களுக்கு தெரியாது, இதை பற்றி தெரியாது, பூரா பொறுக்கி பசங்க. அவர் ஏடிஜிபி அருண்லாம் வந்து அவங்க கூட இருக்காங்களே இந்த பொண்ணு லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் எப்படி பதவி உயர்வுப்படுறாங்க, ஏடிஜிபி அருணோட ஃபேஸை பார்த்து லவ்லியாக வந்துச்சு, அவ்வளோ அழகான ஒரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச. பொதுவாக நீங்கள் ஒரு காவல்துறை ரோட்டில் நடந்து போகும்போது டேன்னு கூப்பிட்டீங்கனாலே உங்களை செவ்வில் சேர்த்து 2 விடுவானுங்க சரிங்களா. ஆனால் நீங்கள் போய் ஒரு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், அதுவும் அவர் சாதாரண ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை போய் சொல்லி அடுத்த டிஜிபி லிஸ்ட்டில் இருக்கிறவருங்க இருக்கிறவர். ரெண்டாவது அவரை பற்றி நீங்கள் கூட என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவர் என்னன்றதை பாருங்கன்னும் போது நல்ல மனுஷன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் அவர் நல்ல மனுஷன் தான் சொன்னாங்க, அவங்க சமூக கூட வேலை பார்க்கக்கூடியவங்களும் நல்லவங்க தான் சொன்னாங்க. அவருக்கு அகேன்ஸ்டாக பேசினவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அவர் மீது 1000 விமர்சனம் இருக்குது, அவர் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவார், ஆனால் வந்து நேர்மையானவர், நேர்மையெல்லாம் தாண்டி ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவர்.
அப்படின்றப்ப அவர் கூட வந்துட்டு சக பெண் பணியாளர்களை வந்துட்டு கொச்சப்படுத்தி பதவி உயர்வுக்காக இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறது பொதுவாகவே வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒரு பெண் முன்னேறிட்டானாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது ஒரு கேவலமான ஒரு புத்தி. அது மோஸ்ட்டாக அது எல்லா துறையிலுமே எல்லா துறையிலும் அது எப்படி தான் நினைக்கிறேன். அப்போ நான் இப்போ திருப்பி ஏதாச்சும் கேட்டுருவேன், ஆனால் என் மேலே வழக்காயிரும். அதனால தான் சொல்றேன். பெண் வந்து முன்னேறானா ஒன்று நீங்கள் வந்து என்ன பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. இல்லையா இந்த நேற்று கூட நம்மளுடைய சேனல்லே ஒரு காணொலி போட்டிருப்போம். ஒரு பட்டியலினத்து பெண் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறாங்க. அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஆனது பொறுக்காம அந்த அம்மா போர்டு பேரில் அந்த அம்மா போர்டை போய் பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்கானுங்க. ஓகே, இவனுக்கு மைண்ட் செட் இன்னும் அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் தெரியுறானுங்க இந்த மாதிரி, நிறைய ஹைனாஸ் தெரியுது அவளுக்குள்ள. சரிங்களா? அதுல இவரும் ஒரு ஆளு சவுக்கு சங்கரும். இவர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்களை வந்துட்டு கொச்சப்படுத்தணும். இவர் ஆக்சுவலி இவரோட மைண்ட் செட் வந்து என்னன்னா பெண்களை கொச்சப்படுத்தணுன்றது இருக்கோ இல்லையோ அவரை டேமேஜ் பண்ணணும். ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து டேமேஜ் பண்ணணும். அவர் வந்து பெண்கள் கூட அசிங்கமாக பேசணும்னா தான் பார்க்க நம்மளை 1,00,000 பேர் பார்க்குறான், 1,00,000 ஹைனாஸ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அப்போ அடிச்சு விடும்போது என்ன ஆகுது? நான் தான் சொன்னேன் போதே, காவல்துறையில் நீங்கள் ஒரு ஆளை தவறுதலாக நீங்கள் பேசினாலே ஃபஸ்ட்டு வான் பண்ணுவான், 2வது தடவை செவ்வளோ சேர்த்து கொடுப்பானுங்க. கூப்பிட்டானுங்க இந்த மாதிரி பேசுறியா, ரைட்டு, உன் மேலே எத்தனை காவல்துறைத்தினால அவர் விட்டு வச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காரு சவுக்கு. என்ன சொல்கிறாரு? என் மீது பல வழக்குகள் இருக்குது, எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். முத்தலீஃப் நீங்கள் ஸ்டுடியோவை பார்த்துப்பீங்களா? நான் ஆளாக ஓடிருக்கேன் அவரு. சரிங்களா? லியோ வந்து பார்த்திபன் பேரை மாற்றிட்டு சுற்றிட்டு இருக்காராம். காஷ்மீரில் சுற்றிட்டு இருக்காராம். ஸோ வந்து இப்படி தான் வந்து உங்களோட இது போயிட்டு இருக்கு. காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இத்தனை நாள் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் விட்டா நம்ம சக பெண் பணியாளர்களே வந்துட்டு இவர் இந்த அளவு கொச்சைப்படுத்துறாரு. இது பல தமிழக காவல்துறையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை. கொஞ்சமாச்சும் விமர்சனங்கள் 1000 உண்டு. கஸ்டோடியல் டெத்து நிறைய நடந்துச்சு. அதுக்கு நம்மளே நிறைய காணொலி போட்டிருக்கோம், இவங்க மேலே இவ்வளோ தவறுகள் இருக்குன்ட்டு. நிறைய காவல்துறை அதிகாரிகளும் அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. கஸ்டோடியல் டெத்துக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கான வார்னிங் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, கூப்பிட்டாங்க தேனியில் இருக்காரா உடனே கரெக்டாக 1:15 அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போகுது. இந்த மாதிரி வந்து அங்கே ரெவேரான்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் வாசலில் 3 பேர் அரெஸ்ட் பண்ண வந்தோம். 3 பேர் பஞ்சாயத்து பிரச்சனை பண்ணிருக்கானுங்க, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னே இவங்க பேருக்காங்க. கீழே தலைவர் தான் 2 பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த லேடி போலீஸ், உமன் போலீஸ் போகிறாங்க. போய் சார் இந்த மாதிரி அவங்க கைது பண்ணலாம் வரல, அவங்களை கூட்டு போக வந்திருக்காங்க விசாரணைக்காக, நீங்கள் சட்டத்துக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நல்லது, சட்டப்படி நடந்துக்கங்க சார், நீங்கள் அங்கே போய் இதனால பேசிக்கங்கன்னு. நான் யார் தெரியுமா? ஜோ பைடனோட சொந்தக்காரன் தெரியுமா? அந்த மாதிரி பேசி உன்னை எரிச்சிட வேண்டின்னு இருக்காருங்க. எரிச்சிட தெளிவாக இருக்குது. அப்போ ஏற்கனவே உங்களை அரெஸ்ட் பண்ணணுன்ற மோட்டிவ் எதுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் பெண் காவலர்களை அசிங்கமாக பேசுனீங்க தான். கைது பண்ண வந்த பெண் காவலரையே அப்படி பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திமிரு எகத்தாவில் இருக்கும், வாய்ஸ் அவுட் லெவலில் இருக்கும். திமிரு, அதாவது ஒரு பதவி, ஒரு உயர்வு உங்களுக்கு வந்து சமுதாய மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு உயர்வு தராங்க. சவுக்கு சங்கர்னா சரி 4 பேர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னப்ப எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அந்த அளவுக்கு பணிவு வேணும் உங்களுக்கு. காவல்துறை வராங்களா? ஆமாம், பேசுனதே தப்பு, அந்த விஷயங்க வந்தப்பயாச்சும் ஒழுங்காச்சும் சார் வந்துடுறேன் சார், போங்க முன்னாடி போங்க பின்னாடி 2 வாரம் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. நான் யார் தெரியுமா, அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, நீனும் ஒரு ஆளா, உன்னெல்லாம் இது பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன், சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறது. இப்படிலாம் பேசுனா போலீஸ்காரனுக்கு என்ன எப்படி இருக்கும்? நீ வேண்டா ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து நீ இஷ்டத்துக்கு பேசுவ, நான் கஷ்டப்பட்டு அந்த 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்து ராத்திரி பகலாக உட்காந்து முழிச்சு படித்து எழுதிட்டு வந்து உட்காந்தா நீ சட்டையை கழட்டிடுவேன். ஒட்டை அடிச்சு உள்ட்டு போயிட்டாங்க போல அங்கேயே. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த கஞ்சா வழக்கு இருக்குது. பட் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் உடன்பாடு நமக்கு இல்லைனாலும், அதில் உடன்பாடு நமக்கு இல்லை. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ட்ரக் டெஸ்ட் எடுங்க. அது எடுக்கலாம். இவர் வந்துட்டு இப்போ வழக்குகள் பார்த்தீங்கன்னா தேனி, திருச்சி, சேலம், சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே, மதுரையில் கூட போட்டாங்கல்ல, மதுரையில் போட்டிருக்காங்க. அது பழைய வழக்குகள் இன்னும் அப்படி பெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று சொல்லலாம், ஒரு காணொலியில் ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், 38 வழக்குகள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. 33 பெண்டிங்கில் இருக்கா. அது வந்து எதுக்குன்னா சின்ன சின்ன வழக்குகள்லாம் இருக்குது. இந்த இன்டர்வியூவில் பேசும்போது அவனைன்ட்டு பேச, இன்னைக்கு ஒரு வழக்கு
இன்னைக்கு சிஎம் ஆமா 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 இந்த கிளாம்பாக்கம் அதை பத்தி பேசணும். அதோடைய டாக்குமெண்ட்டை வந்து போலியா ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு. எல்லா இதுலேயுமே சிக்க வைக்கிறாங்க இவரை. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது பாவமாக இருந்தாலும் இவருடைய அந்த வாய்ஸ் அவடால் ஒன்று இருக்குல்ல, இஷ்டத்துக்கு பேசுறது, திமிர்த்தனமாக பேசுறதுலாம் வந்துட்டு சரி ஓகே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த ஒரு கைதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாரோ, என்ஜாய் பண்றாரோ? இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ அவர் சைட்ல இருந்து பண்ணவாரு. அண்ணாமலை எப்படி அவங்கள வச்சு பேசுனேன் 45 நாள்ல மோடியை காலி பண்றேன் அப்புறம் கோவம் அவங்களுக்கு. அதான் பதிலுக்கு போட்டாங்களே 45 நாளில் கையை உடச்சி விட்டாங்களா. ஸோ வந்து இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விமர்சனன்ற பேரில் வந்துட்டு பெரிய போர் வீரன் மாதிரில நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கெல்லாம் இது பண்ணாது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. இன்னொன்று ஒரு தகவல் என்ன வருதுன்னா, அண்ணாமலை அப்புறம் திமுக 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஒரு ஆப்ரேஷனே கண்டக்ட் பண்ணாங்களா இவரை முடக்கிறதுக்கு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டேனே. திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சம்மந்தம் இருக்காது இதில். ஏன் நான் தான் சொல்கிறேன், திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் மீது 1000 விமர்சனம் எனக்கும் இருக்குது. விமர்சனங்கள் அவ்வளோ இருந்தாலும் நான் உங்களை ஒரு விஷயத்தில் பாராட்ட தான் செய்வேன். இத்தனை வருஷம் அவங்க ஆட்சியை காப்பாற்றினதே பெரிய விஷயம் அவங்களுக்கு. இவங்களுக்கு இந்த வேலையை பார்க்க செந்தில் பாலாஜி அவர்களை கூட ஜாமீன் இன்னும் எடுக்கலங்க அவருங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த ஆட்சியை காப்பாற்றுறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு இது இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருச்சு. திருப்பி ஜூன் 4 வந்து புதிய சகாப்தம் வேற விட்டுறானுங்க. ஜூன் 4 வந்து திருப்பி சரண்டர் ஆகணும் கோர்ட்ல. இவங்களுக்கு வந்துட்டு முதல்வர் அவர்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ பல பேருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமர் மோடி வந்து ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு பல பேருடைய எண்ணம் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, பெரும்பான்மையோடு ராகுல் காந்தி ஆட்சி அமைப்பாருன்றாரு. அப்போ அவங்களுடைய அரசியல் வியூகம் அவங்களுக்கு புரியுதுங்களா? வேற மாதிரி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோம், நல்லது பண்ணோமா, நாளைக்கு ஓட்டு போடுவானா, பெண்களுக்கு மேலே இவ்வளோ அலிகேஷன் இருக்குது, இது என்ன பண்ணும், இதுதான் அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கான டார்கெட்டாகவே இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சியில் 5 வருடத்தில் 3 வருடம் இப்படி தான் ஜாலியாக ஓட்டுவானுங்க. லாஸ்ட் 2 வருஷத்தில் முதல் 1 வருடம் வந்து திட்டங்களை தீட்டுறதுல டைம் போகும். லாஸ்ட் அந்த 1 வருஷத்துல தான் ரோடு போடுறது, சாலை போடுறது, என்ன தண்ணி வர்றது, என்ன பிள்ளைங்களுக்கு போய் எல்லாமே பண்ணி கொடுப்பானுங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். ஸோ அதை தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை நாள் வந்து வச்ச அலிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேலே இவர் வைக்கிறார்ல, அந்த அலிகேஷனை இவர் மட்டும் வைக்கலன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்படி ஆனால் எல்லாரையும் கைது பண்ணாங்களா? அதான் எல்லாருமே வச்சாங்க. இதை விட கொடூரமாக அண்ணன் இடும்பவனம் கார்த்திக்கும் எங்க மாரிதாஸ் அவர்கள் எடுத்துக்கோங்க, என்ன பேச்சு பேசியிருக்கிறாரு, என்ன பேச்சா பார்த்துருக்கீங்க. நேற்று முந்தானத்து வீடியோ தம்ப்நெயில் பாருங்களே, என்ன பண்றாரு. அவர் மேல வழக்கு போடல பாத்தீங்களா? அவங்க அதான் சொல்லல, முடிஞ்ச அளவு வந்து திமுக வந்து இந்த விஷயத்துலலாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வேணா திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா நான் இப்படி வேணா வைக்கலாம். இந்த லோக்கல்ல இருப்பானுல்ல, மாவட்ட செயலாளர், அது கீழே இருக்கிறவங்க இருப்பான், அவன் வேணா வந்து ஐயோ தலைவனை பெஸ்ட்டியா உணர்ச்சி வசப்பட்டுட்டு இறாவனை என்ன பண்ணுறேன்னு வர்றான், ஒரு வழக்கு போடு, ஸ்டேஷனில் பார்ப்பாங்க என்ன வழக்கு, முதல்வர் வந்து அசிங்கமாக பெஸ்ட்டாரு, சரி போ போயிட்டு வா, ஊரே பேசுது போட, அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து திமுக வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அது வந்து கட்சி ரீதியாக தான் அஃபெக்ட் பண்ணும் அவங்களை. வந்து இப்போ இவங்க வந்து ஒன்றுமே இல்லைங்க, சீமான் அவர்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஐயா எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ ரெடி ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீது வழக்கு, பொய் வழக்குகளோ ஏதோ ஒன்று வழக்கு தொடுத்து அந்த போராட்டம் நடக்க விடாமல் பண்ணுவதற்கான வேலைகளை திமுக பண்ணணும்னா பண்ணும். இதுதான் அரசியல். இத்தனை வருஷம் தான் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர்களை முன்னிறுத்தி ஒரு பதவி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்க போகுது. கண்டிப்பாக ஜெயிச்சதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க. இது நடக்க போகுது. ஸோ இவங்களுடைய நோக்கம் சொல்கிறேன் நான், திமுகவுடைய அஜெண்டா, திமுகவுடைய நோக்கம் இப்படி தான் போகும். இணையதளத்தில் இருக்கிறவனா போட்டு சவுக்கு சங்கரை பிளந்துருப்பானுங்க. நீங்கள் அதை தான் மெயினாக எல்லாருமே எடுக்கிறது. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்களேன், நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் களத்தில் இருந்தீங்க, இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கு பல இன்டர்வியூ கொடுத்தீங்க, களத்தில் இருந்தீங்க, எத்தனை பேர் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில், நான் சொல்கிறது ஆன்லைனில் இல்லை, தனியாக இருக்கும்போது சவுக்கை வந்து திமுக தான் பழி வாங்கிருச்சு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? யாருமே சொல்லல. இதே ஆன்லைனில் போய் பாருங்களேன், சவுக்கு இந்த ஹைனாஸில் என்ன சொல்லுவாங்கண்ணே, குரல் வலை நசுக்கப்படுகிறது, குரல் வலை நசுக்கு, தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு கிடைச்சா அந்த கொசு பெரிய ஆள் ஆகாது, ஒரு நாள் முழிச்சிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அடிச்சா புட்டுன்னு போயிடும், எப்போ அடித்தாலுமே தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சு கூட செத்துருவாங்க, வேற சொல்றீங்க. இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைனாஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஆர்காசம் அவங்களுக்குள்ளே, அண்ணன் தான் அடுத்து அப்படின்னு பேசிக்கிட்டு அடுத்த முதல்வருங்க. நேத்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க, 2026 தேர்தலுக்கு அண்ணனை வந்து பலப்படுத்தாதான் அப்படின்னு நேத்து ஒருத்தன் போட்டிருக்கான்.
ஸோ நான் வந்து ஒரு அதான் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு எல்லைக்கு மேலே போனால் வாயில் ஏதாச்சும் வந்து அசிங்கமாக பேசி கொடுப்போம்னு ஒரு கவலை வேறு இருக்குது. இவனுக்கு வந்துட்டு இது இன்னொருத்தெல்லாம் போடுறான், இந்த மாதிரி கட்சி அமைப்பு ஆரம்பிப்பாரான், நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பாரான், இவரை விஜய் எதிர்த்து நிற்பாரான், சிஎம் ஆயிடுவாரான். எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை வேட்பாளர்கள் நிப்பாட்டணும், எவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ நாமினேஷன் கொடுக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்சிக்கு கொள்கை கூட கிடையாது, அதுக்குள்ளே உள்ளதைக்கு போட்டாங்க இவரை. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவனுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க. இவனுங்களை தான் நான் சொல்கிறேன், இவனுங்க தான் இந்த உருவாக்குறது பிம்பத்தை. திமுகவை எதிர்த்து பேசினால தான் அண்ணன் சவுக்கு சங்கரை உள்ளதைக்கு போட்டாங்க. இன்னொன்று, இவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இடையில ஒன்று கத்திக்கிட்டே உள்ளே போனார் பார்த்தீங்களா சிறைக்கு போகும்போது. ஆமாம், என்ன கத்துனாரு? திமுக தான் இதுக்கு காரணம், சவுக்கு மீடியாவை முடக்கணும் அப்படின்ற திமுகவை தொடர்ந்து அம்பலப்படுத்துறதுனால சவுக்கு மீடியாவை முடக்கணும் அப்படின்னாரு. அதுக்காக கைது பண்ணாங்க, அதான் கேள்வி. இப்போ இவரை கைது பண்ணது காவல்துறையினர் வந்து ஏன் கைது பண்ணாங்க? இப்போ வந்து திமுக அரசியல்வாதிகள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை பொதுவாக பண்ணுவாங்க மக்கள் மத்தியில். நான் வேணா எதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா, நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக வில்லேஜ் சைடில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பழி வாங்குது கைது பண்ணி அப்படின்றத தான் அவங்க இன்னும் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்லல. இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து திசை திருப்புறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள், சரிங்களா? அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் இத்தனை வருஷம் அரசியலில் வந்துட்டு அவருமே பார்த்துட்டு தான் வந்தார். இதை அவர் நல்லாவே கற்றுக்கிட்டாருன்னே நான் சொல்ல முடியும். கைது பண்ணது வந்து பெண்களை அவதூறாக பேசியதற்கு, ஆனால் வெளியே பிம்பத்தை கட்டமைச்சது வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசியதால். அதை கட்டமைக்கிறதுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்ட ஆட்கள் தான் இந்த ஆன்லைன் இணையதள ஹைனாக்கள், சரிங்களா? இந்த ஹைனாக்கள் பரப்பிய விஷயம் தான் கிராம பட்டி தொட்டி வரைக்கும் போயிருக்கு. ஓ, அண்ணன் வந்து திமுக எதிர்த்து பேசிட்டார், ஐயோ அப்படியா விஷயம் போது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் உண்மை வந்து இது வந்து நம்ம மாற்றவும் முடியாதுங்க. இது அரசியல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணியாகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி மாற்றுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் எவ்வளோ மனசில் எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் இப்படி ஆபாசமாக பேசுவீங்க உட்காந்துக்கிட்டு. சரி, ஒரு நெறியாளர் அவர் என்ன சொல்லணும்? தப்பு தோழர் பேசாதே, தப்பு பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை அழகுக்காக இல்லை, பொசிஷனுக்காக இருக்குன்றாரு. அதனால தான் அவர் மேலே ஒரு வழக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறதுனால நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக வரும். இவங்க பண்ணுறதுனால யூடியூப்ல உட்காந்து பேசினால இவங்க இப்படி தான் அதை தாங்க இப்போ கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வார்த்தையை விடுறாரு ஒருத்தர் அப்படின்னா அதை பேட்டி எடுக்கிறவர் மேலேயும் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அவரை நீங்கள் ஏன் ஏட்டுவா போடுறீங்க, அவரை ஒன்றா போடுங்கன்ற அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க கோர்ட்டில். இவங்க இந்த மாதிரி ஆளுங்க பண்றதுனால தான் பல கோர்ட்டில் சொன்னதை கூட விடுங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த காவல்துறை பெண் காவல்துறை ஃபெலிக்ஸ் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் நடத்துறாரு. இப்படிதான் ஜேர்னலிசம். அவரை பார்த்து வர எத்தனை பேர் எப்படி பண்ண போறாங்க? அந்த பெண் காவலர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க யூடியூப்ல எடுத்து பேசுறவங்க? இதை இவங்க வாய் திறந்தாலே இப்படி தான் ஆபாசமாக பேசுவாங்க. எப்போவுமே அபாண்டமான குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு காவல்துறை கைது செய்தது வந்து சரிதான். இதுக்கு திமுக தான் பழி வாங்குச்சா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே. இது சும்மா வேணால் நீங்கள் உருட்டலாம். திமுக வந்து எதிர்த்து பேசினார் அதனால தான் வந்து இவரை கைது பண்ணாங்க அப்படிலாம் உருட்டலாம். இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த சந்தியா அப்படின்ற அந்த லேடியிலேருந்து அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி சன் டிவியில் வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய எல்லாமே பாருங்களேன், இந்த பெண்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி பேசி தான் அவர் வந்து அந்த செக்ஷன் பேர் நான் மறந்தேன். 506 அது என்னது 206 506 இது ஒரு பெண்களை தொடர்ந்து திருப்பி போய் உமன் டெரிகாட் திருப்பி அது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க உமன் டெரிகாட்ரி, உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா உள்ள போகும்போது ஃபுல்லாக அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட உள்ள வந்துருது. அப்போ இப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி வந்து மனித புனிதராக காட்ட முடியும் உங்களால்? இவர் பாரிசாலன் சொல்ல மாதிரி மனித புனிதராக காட்டுறீங்கன்னு வரல, அப்படிலாம் நீங்களால காட்ட முடியாது. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அறியாமையின் காரணமாக நம்மளும் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன், தப்புலாம் இல்லை பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் பேசும்போது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே அப்படின்னு யோசிக்கும் போது தான் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு தலைவை வந்துட்டு தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக நல்லா திட்டியாச்சு அப்படின்ற ஒரு மன திருப்திக்காக எல்லாரையும் வந்து வன்மத்தோட கற்கிறாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை புரிந்து கொள்ளாத பல ஹைனாக்கள் இன்னும் ஆன்லைனில் வந்துட்டு உலா வராங்க. ரொம்ப டேஞ்சரு, பார்த்து சொசைட்டிக்கே டேஞ்சரு. இப்போ ஒரு வேளை இந்த காணொலியை பார்த்தா கூட இதுக்கு ஒரு ஃபயர் விட்டு ஒரு இது போடுவானுங்க, திருந்துங்கடா பிராண்டிகளா இருக்கு. ஸோ வந்து சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு எல்லாருமே ஏற்றுக்க தான் போகிறாங்க, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இதில் இன்னொன்று உருட்டானுங்க பார்த்தீங்களா,
தமிழக மக்கள் புரிந்து கொண்டார்கள். சவுக்கு சங்கர் வழக்கு கைது செய்யப்பட்டது வந்து முழுக்க முழுக்க பழிவாங்கும் எண்ணம் என்று. இதற்கு தக்க பதிலடி 2026 மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு கிடையாது, வேற மாதிரி கொடுப்பாங்க. அதிமுக ஓட்டு வேணா போடுவாங்க. சரிங்களா? சவுக்கு சங்கர் அரசானதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவனுக்கு இப்படி உருட்டுறது, இப்படிலாம் சும்மா கிளப்பி விடுறது இது காவல்துறைக்குமே தெரியும். திமுக அரசு வந்து பெரிய லெவலெல்லாம் ப்ரெஷர் கொடுத்துருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் எப்பா அவன் என்னப்பா இஷ்டத்துக்கு வாய்க்கு பேசுகிறான், என்னையும் பேசுறானா என்னையும் எல்லாரையும் பேசுவான் போவேன் உள்ள கொஞ்சம் கண்டிச்சு வைங்கப்பா. திருப்பி விட்டு மறுபடியும் வரும்போதாவது நியாயமான விமர்சனங்கள் வச்சார்னா மக்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். வந்து மறுபடியும் இதே தான் பண்ணுவார்னா அடுத்த முறையெல்லாம் இப்படி இந்த அளவுக்குலாம் போலீஸ் பொறுமையாலாம் திருப்பி வரும்போது பார்ப்போம். நன்றி.